ஓகே, என்ன இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு சொன்னாங்களா? எச்எம் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? குருவி கூடு வந்து நம்மளே செய்ய போறோம். ஓகேவா? நம்ம வந்து எங்கேயும் வாங்காம நம்மளே செய்ய போறோம். ஓகேவா? இங்க வந்து ஏற்கனவே நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடி இங்க பண்ணிருக்கோம். அப்ப யாராவது இருந்தீங்களா? இங்க நீ இருந்தியா? யாராச்சும் இருந்தீங்களா? யாராவது நீ இருந்தியா? வாங்கிட்டு வச்சியா? ஒரு நிமிஷம் சத்தம் யார் இருந்தது? நீ இருந்தியா? கொண்டு போய் வச்சியா இல்லையா? பாக்ஸ வச்சிருக்கியா? புரிய வந்துதான் இல்லையா? வந்துச்சா? ஒரு வீடியோ அனுப்பிச்சாருல அவரு, உங்க மாஸ்டர். அது யாரோடது? அந்த கூட்டுக்கு வந்து குருவி வந்து கூடு கட்டுறது ஒரு போட்டோ அனுப்பிச்சாரு. காக்கா கொடுக்கறதா? சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு வந்து சரி, ஓகே, நான் சொல்லி பேசி முடிச்சிடறேன். ஓகேவா? சைலண்டா இருந்தா கேட்க, அமைதியா இருங்க. சரியா? சோ நான் இங்க வந்து நிறைய ஸ்கூல் நான் டிராவல் பண்ணிருக்கேன். நான் இங்க வந்து என்ன தெரியுமா ஒரு விஷயம், நான் அமைதியா இருக்கணும். இங்க பாரு, பேசாம இருக்கணும். சரியா? இங்க வந்து நான் கவனிச்சேன், உள்ள வந்த உடனே நான் ஒரு விஷயம் கவனிச்சேன். அதாவது நம்ம எப்பவுமே நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது எங்களோட ஸ்கூல் கேம்பஸ்குள்ள எங்களோட ஸ்டாஃபோ எங்களோட ஹெட் மாஸ்டரோ இருந்தாலும் நாங்க வந்து அவருக்கு வந்து குட் மார்னிங் சொல்றதோ இல்ல அவர்கிட்ட பேசுறதோ நாங்க செய்வோம். ஆனா நாங்க இங்க வந்த உடனே ரூம்ல உட்கார்ந்து இருந்தோம். அப்ப மிஸ் யாருமே இல்ல, ஹெட் மாஸ்டர் யாருமே இல்ல. ஆனா உள்ள வரும்போது ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்தாங்க. ரெண்டு பேருமே எங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுதான் உள்ள வந்தாங்க. சோ நான் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க எல்லாம் வந்து பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, ஒரு லக்கியான ஒரு ஸ்டூடெண்ட் தான், ஒரு அதிர்ஷ்டவாதின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹெட் மாஸ்டர், உங்களுக்கு டீச்சர்ஸ், ஏன்னா நாங்க நிறைய ஸ்கூல் டிராவல் பண்ணிருக்கோம். யாருமே அதாவது எங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் எங்ககிட்ட பேசுவாங்க, தெரியாதவங்க யாருமே பேச மாட்டாங்க. ஆனா உள்ள நாங்க உட்கார்ந்து இருந்தோம், 2 பேர் வந்தாங்க. 2 பேருமே எங்கிட்ட கேட்டுட்டுதான் உள்ள வந்தாங்க. சார் உள்ள வரலாமா, எக்ஸ்கியூஸ் மீ சார் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள வந்தாங்க. அப்பவே தெரிஞ்சுக்கிட்ட வந்து ஸ்கூல் வந்து 20 வருஷமா இருக்கு. ஸோ ஹெட் மாஸ்டர் வந்து ரொம்ப சூப்பரா வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பரா இங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இந்த சிட்டுக்குருவியை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் அதை பத்தி நம்ம பார்த்துட்டு அந்த பாக்ஸை நம்ம வந்து வெளியே இருந்து வாங்காம, நம்ம காசு கொடுத்தா எதுவும் கிடைக்கும். ஆனா அதுக்குன்னு எவ்வளவு காசு நம்மகிட்ட இருக்குமா? இருக்காது. சோ நமக்கு தேவையானதை நம்மளே எப்படி தயார்படுத்திக்கணும், எப்படி உருவாக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அது வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே வந்து அதை நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது மீன் பிடிச்சி தரக்கூடாது, மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் நம்ம வந்து ஒரு பொருளை வாங்க போறது இல்ல, ஒரு பொருளை எப்படி உருவாக்க போறோம் அப்படின்றத பார்க்க போறோம், செய்ய போறோம், யோசிச்சு பண்ண போறோம். அதுக்கான தேவையான எல்லா பொருளும் நான் எடுத்து வந்திருக்கேன். ஓகேவா? ஒரே ஒரு 2 கேள்வி கேட்கிறேன், அந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லணும். ஓகேவா? நம்ம அமைதியா இருக்கணும், அப்பதான் கேட்கிறோம். சரியா? நம்ம லைஃப்ல நமக்கு 2 விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த 2 விஷயமும் நல்லா இருந்தா நமக்கு அதிகமா பணம் தேவைப்படாது. ஓகேவா? அதிகமா பணம் தேவையே படாது நமக்கு. சோ நம்ம வாழ்க்கையே ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி ஒரு 2 விஷயம் இருக்கு. என்ன சொல்லுங்க போல, யாருக்காவது தெரியுதான்னு பாப்போம். வெரி குட். ஒண்ணு கரெக்ட், படிப்பு. ஒண்ணு பர்ஃபெக்ட். இன்னொன்னு ரெண்டுமே பர்ஃபெக்ட். ஒண்ணு படிப்பு, இன்னொன்னு ஒழுக்கம். ஒழுக்கம் ஒழுங்கா இருந்தா நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்கும், நம்மளோட உடம்பு எப்படி இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கணும். கரெக்டா? சோ எஜுகேஷன் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நீங்க நிறைய பேசக்கூடாது, நான் பேசுறத கேட்கணும். ஓகேவா? படிப்பு நல்லா இருந்தா ஒழுக்கம் நமக்கு கிடைக்கும். ஒழுக்கமா இருந்தோம்னா உடம்பு நல்லா இருக்கும். ஓகேவா? உடம்பு நல்லா இருந்தா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்ல, அதிகமா செலவு ஆகாது. நம்ம லைஃப்ல சம்பாதிக்கிற எல்லா காசும் இப்ப நிறைய பேர் செலவு பண்ணுறது எதுக்கு? படிப்புக்காகவும் நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். ஓகேவா? நாம இந்த வேலை எதுக்கு செய்யறோம்? நம்ம ஹெல்த்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இதை செய்யறதுனால நம்மளோட உடம்பு நல்லா இருக்கும். சரியா? அதுக்காக தான் இந்த வேலையை பண்றோம். நம்ம வீட்டுல வந்து சேவல் வளர்க்குறாங்க, யாருக்காவது தெரியுமா எதுக்குன்னு? எதுக்கு வளர்க்குறோம்? அடிச்சு குழம்பு சாப்பிடுறதுக்கா? எதுக்கு? எல்லாரும் எழுப்புறது. ஓகே, அது நல்ல விஷயம் தான். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஓகேவா? சேவல் எதுக்காக வளர்க்குறாங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி எல்லாம் வந்து எல்லாருமே வீட்டுக்கு வெளியே தான் தூங்குவாங்க, கட்டில் போட்டு நல்லா காத்தோட்டமா தூங்குவாங்க.
அப்பெல்லாம் கொசு, அதாவது காத்தடிச்சா கொசு இருக்காது. ஏன்னா காத்தோட வேகம் அதிகமா இருக்கும், கொசுவால தாக்கு பிடிக்க முடியாது, அது இருக்காது. சோ அதனால இப்ப ஃபேன் போட்டு தூங்குவாங்க, சில பேர் ஏசி போட்டு தூங்குறாங்க. சரியா? சேவல் இருக்கிறது காரணம், குழந்தைங்க இருக்கிற வீட்டுல கண்டிப்பா சேவல் இருக்கும். ஏன் அப்படின்னா சேவல் வந்து தேல் தெரியுமா? தேல் அது கடிச்சா என்ன ஆகும்? தேல் கடிச்சா விஷம் ஏறிடும். அதனால என்ன ஆகும்னா தேலை வந்து சேவல் வந்து தேடி சாப்பிடும். நம்ம கண்ணுக்கு நம்ம கவனிக்கல அப்படின்னாலும் சேவல் வந்து தேலை பார்த்து தேடி சாப்பிடும். சோ அதனால சேவல் வளர்ப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த சிட்டுக்குருவியும். சிட்டுக்குருவி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன பூச்சி, புழு, கற்பாமூச்சி இதெல்லாம் தேடி தேடி சாப்பிடும். ஓகேவா? புழுவெல்லாம் சாப்பிடும். சோ இதுக்காக தான் நம்ம வந்து இந்த வேலையை நம்ம செய்ய போறோம், இதை பார்க்க போறோம். சரியா? ஒரே நிமிஷம். அப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணுவோம்? நெல்லு காய வச்சு மூட்டையை பிடிக்கிறாங்க. இங்க என்ன பண்றாங்க? கல்ல இல்ல, இங்க இங்க என்ன இருக்கு? சிட்டுக்குருவி உட்கார்ந்து இருக்கு மண்ணுல, தெரியுதா? கரெக்டா? சோ முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விவசாயம் பண்றது வந்து மாடு யூஸ் பண்ணி ஏர் உழுவாங்க. சோ மாடுதான் விவசாயம் பண்றதுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த அப்படி பயன்படுத்தும் போது அந்த மண்ணு வந்து அப்படியே மாறி வரும். சோ அதுல பூமி கடையில இருக்கிற சின்ன சின்ன பூச்சி புழுவெல்லாம் மேல வரும். அதை சாப்பிட்டு பறவைகள் எல்லாம் உயிர் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இது முன்னாடி. அதுக்கப்புறம் நம்ம நெல்லு எல்லாம் வந்து இந்த சாக்குப்பையில தான் பிடிப்பாங்க. அப்படி சாக்குப்பையில பிடிக்கும் போது கொஞ்சம் கீழே சிந்தும். ஓகே, அந்த மாதிரி சிந்தும் போது அதையும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருந்தது பறவைகள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மண் தரை இருக்கும். மண் தரையில பறவைகளுக்கு மண் தரை கண்டிப்பா இருக்கணும். இருந்தாதான் அது வந்து அந்த அந்த இடம் சூழ்நிலை வந்து அது வாழ்றதுக்கான இடமா இருக்கும். அது இல்ல அப்படின்னா அது வாழ்றதுக்கான தகுதியான இடமா இருக்காது. ஓகேவா? ஓகேவா? இது 3 தான் வந்து பறவைகளுக்கான ஒரு சோர்ஸ், உணவு கிடைக்கிற இடமா இருந்தது. இப்ப இதுல என்ன தெரியுது? விவசாயம் பண்றாங்கன்னா எப்படி பண்றாங்க? டிராக்டர் யூஸ் பண்ணி பண்றாங்க. இதுக்கு முன்னாடி மாடு யூஸ் பண்ணி ஏறு விடுறாங்க. இப்ப டிராக்டர் யூஸ் பண்றாங்க. என்ன ஆகும்? இப்ப டிராக்டர் யூஸ் பண்ணா அந்த இடத்துல என்ன ஆகும்? யோசிச்சு சொல்லணும். அதாவது ஏறு விடுதும் போது அந்த பூச்சி, சின்ன சின்ன பூச்சி புழுவெல்லாம் வந்து இறந்து போகாது. ஆனா டிராக்டர் வச்சு விடுதும் போது அது ஃபுல்லா டிராக்டர் வந்து வெயிட், அந்த அந்த கலப்பை, சோ அதெல்லாம் வந்து இரும்பு, அதுல வந்து அடிபட்டு அந்த சின்ன சின்ன புழுவெல்லாம் இறந்துரும். அங்க வந்து பறவைகளுக்கு கிடைக்க வேண்டிய உணவு கிடைக்காது. ஓகேவா? பறவைகளுக்கு கிடைக்க வேண்டிய உணவு கிடைக்கல. மண்புழு செத்து போயிடும். அதுக்கப்புறம் பறவைகளுக்கான உணவு கிடைக்காது. அதுக்கப்புறம் முன்னாடி நான் எப்படி பார்த்தோம்? எப்படி பேக் பண்ணாங்க? நெல்ல கோணில வச்சு பண்ணாங்க. கோணில வச்சு பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமா சிந்தும், அதெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ எப்படி பண்றோம்? பிளாஸ்டிக் கவர்ல. எங்க நம்ம எங்கேயாவது கிராமத்துல பேக் பண்றது நேரா லாரியில வந்து நம்ம வீட்டுல தான் துறப்போம். எங்கேயுமே சிந்தாது. எங்கேயுமே சிந்தல அப்படின்னா அங்கேயும் அதுக்கான உணவு கிடைக்காது. ஓகேவா? அந்த இது என்னது? ரோடு எப்படி இருக்கு? காலியா இருக்குல்ல? காலியா தான் இருக்கு. அதாவது எப்படி போட்டிருக்காங்க? எல்லாமே காங்கிரீட், சிமெண்ட் தர, இல்லைன்னா தார் ரோடு. மண் தர கிடையாது. மெட்ராஸ்ல எங்கேயாவது மண் தர பாத்திருக்கீங்களா? எங்கேயுமே மண் தர இருக்காது. எங்கேயாச்சும் ஸ்கூல் கிரவுண்ட்ல மண் தர இருந்தாதான் உண்டு. அந்த மாதிரி இடத்துலதான் இந்த பறவைகள் வந்து, குறிப்பா இந்த சிட்டுக்குருவி வந்து உயிர் வாழ்றதுக்கான இடமா இருக்கும். கொஞ்சமாவது மண் தர இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அதால உயிர் வாழ முடியும். ஏன்னா தன்னோட ரெக்கைய வந்து ஓபன் பண்ணி அங்க வந்து மண்ணுல விளையாடும். புரியுதா? இதுல என்ன தெரியுது? இது என்ன பண்றாங்க? இதுல
இதுல என்ன கோலம் போடுறாங்க, என்ன பண்றாங்க, நிலாவுக்கு சோறு விட்டுறாங்க. கரெக்டா? நம்ம முன்னாடி எல்லாம் எப்படி சமைப்போம், விறகடுப்பு வீட்டுக்கு வெளியே சமைப்போம், வீட்டுக்குள்ள சமைக்க மாட்டாங்க. கரெக்டா? இங்க வந்து நம்ம கண்ணையர்ல இன்னமும் வெளியே சமைக்கிறவங்க பழக்கம் இருக்கு கொஞ்சம் பேருக்கு. கரெக்டா? வெளியில இன்னமும் சமைச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா? அப்புறம் கோலம் போடுறது அரிசி மாவுல சில பேர்லாம் சரி ஏதோ ஒரு உயிர் ஜீவன்கள் வந்து வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் மாவுல கோலம் போடுவாங்க. அப்புறம் சோறு விட்டும் போது நிலாவை பார்த்து சோறு விட்டாங்க. கரெக்டா? சோ இதெல்லாம் பண்ணும் போது நமக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாவது அந்த சாதம் அரிசி இதெல்லாம் வந்து கீழே சிந்தும். குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சப்பறம் கொஞ்சம் அப்படியே சுத்தி டப்புன்னு தூக்கி போடுவாங்க. அதெல்லாம் எதுக்கு, நம்ம சாப்பிட்டா மட்டும் போடாது, வேற ஏதாவது உயிரினு சாப்பிட்டு இருக்காங்க சுத்தி டப்புன்னு போடுறது. புரியுதா? அதே பிளஸ் நரசிம்மாவில கோலம் போடுவாங்க. அதுவும் சின்ன சின்ன குருவிகள் எல்லாம், குறிப்பா குருவிகள் வந்து சாப்பிட்டு இருக்காங்க, அது போடுவாங்க. வெளியே சமைக்கிறது கொஞ்சம் சிந்தனை அதை சாப்பிடுவாங்க. ஆனா இப்ப என்ன பண்றோம், இப்ப வந்து கேஸ்ல சமைக்கிறோம். வீட்டுக்குள்ள கிச்சன் தான் ஃபுல்லா. கிச்சன்ல இருந்து இந்த வேஸ்ட்ல என்ன ஆகுது, பைப் வழியாவே போய் மெரினா பீச்ல கலந்துரும். அது நடுவுல எங்கேயுமே எந்த உயிரினத்துக்கும் பிரயோஜனப்படாது. நம்ம தண்ணி எதெல்லாம் போயிடும். இந்த சாலிட் வேஸ்ட் என்ன பண்றோம், அதுக்குன்னு ஒரு குப்பை கவர் இருக்கிறாங்க. அந்த குப்பை கவரை வாங்கி அதுக்குள்ள போட்டு அதை கட்டி கொண்டு போய் குப்பத்தொட்டில போடுறோம். அது என்ன ஆகுது, வண்டி வந்து அள்ளிட்டு போய் அதை விட்டு போய் போட்டுருது. அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து பள்ளிக்கரையில அது பயங்கரமான ஒரு கொடூரமான காடா ஆயிடுச்சு. அது எந்த உயிரினமும் வாழ முடியாத மாதிரி ஒரு காடு ஆயிடுச்சு. ஓகேவா? அதெல்லாம் பேசி நம்ம ஒண்ணாக போதில்ல. இங்க வந்து மண்தரை இல்ல, எல்லாமே ரோடு. அதனால மற்ற உயிரினங்கள் வாழ்றதுக்கு முடியவே முடியாது. அதாவது நிலத்துக்கு மேல வாழ்ற உயிரினங்களை விட நிலத்துக்கு அடியில வாழ்ற உயிரினங்கள், தண்ணிக்கு அடியில வாழ்ற உயிரினங்கள் வந்து ரொம்ப 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 பல்லாயிரம் கோடி. நிலத்துக்கு மேல வாழ்ற உயிரினங்கள் தான் ரொம்ப கம்மி. அதுலயே ரொம்ப டேஞ்சரான உயிரினம் எது தெரியுமா? என்னது? இங்க இல்ல, நம்ம தான் மனுஷங்க தான் உயிர். மண்ணுக்கு மேல வாழ்ற உயிரில ரொம்ப டேஞ்சர். நம்மளாலதான் எல்லா உயிரினுக்கும் பாதிப்பு. இப்ப என்ன பண்றோம், நம்ம எப்படி சாப்பிடுறோம், போன் பார்த்துதான் சாப்பிடுவோம். போன் கொடுத்தாதான் சில குழந்தைங்க சாப்பிடுது. என்ன பண்றது? இது என்ன தெரியுது, இதெல்லாம் இந்த மாதிரி வீடு பாத்துட்டீங்களா? இந்த போட்டோ நம்ம எல்லாம் இந்த மாதிரி பழைய வீட்டுல வந்து சிட்டுக்குருவி வந்து வீட்டுக்குள்ள, அப்புறம் வீட்டுக்கு வெளியே திண்ணை இருக்கும். இங்கெல்லாம் இதுக்கு மேல இங்கெல்லாம் கூடு கட்டும். ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி வீடே இல்ல, எல்லாம் இந்த மாதிரி கண்ணாடி போட்ட வீடு தான். அதனால வந்து அது கூடு கட்டுறதுக்கு இடமே சுத்தமா இல்ல. அதுக்கப்புறம் இந்த போட்டோக்கு பின்னாடி கூடு கட்டும் முன்னாடி எல்லாம். ஆனா இப்ப நம்ம இந்த மாதிரி போட்டோ மாட்டுறோம், எல்லாருமே இந்த மாதிரி மாட்டிடுறோம். போட்டோ இங்கதான் இருக்கா, போட்டோ இங்க எதுவும் இல்ல. சரியா? சோ அதனால அது கூடு கட்டுறதுக்கான இடமும் இல்ல, அது தங்குறதுக்கான இடம் இல்ல, கூடு கட்டுறதுக்கான இடம். க்ளோஸ் பண்ணட்டுமா? ஓகேவா? சோ தங்குறதுக்கான இடமும் இல்ல, கூடு கட்டுறதுக்கான இடம் இல்ல, அதுக்கான சாப்பாட்டுக்கு தேவையான பொருளும் எதுவும் கிடைக்கல. அதனால என்ன ஆகும், அதெல்லாம் எங்க கிடைக்குதோ அங்க தள்ளி தள்ளி போயிட்டு அங்க மட்டும்தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும். சோ அந்த மாதிரி இப்ப நம்ம ஏரியா இந்த ஏரியா விட்டு வெளியே போனோம் அப்படின்னா இந்த பறவை இருக்கவே இருக்காது. ஆனா கண்ணகி நகர்ல அந்த பறவை இருக்கு. நம்ம ஒரு மாசம் முன்னாடி இங்க இதே மாதிரி பண்ணோம். அவங்க கொண்டு போய் வச்சு அவங்க வீட்டுல குருவி வந்து கூடு கட்டிட்டு போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து அமைச்சிருக்காங்க. ஓகேவா? அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இதெல்லாம் வந்து சில நான் சொன்ன எல்லா காரணங்களும் இதுல போட்டிருக்கேன். ஓகேவா? நம்ம வந்து இப்போ வீடியோ மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் நிறைய இதுக்கு முன்னாடி நம்ம போன ஸ்கூல்ஸ். ஓகேவா? உங்களை மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்ஸ் நாங்க போவோம்ல, சோ அதோட போட்டோஸ். இது வரைக்கும் நாங்க ஒரு 30-40 ஸ்கூல்ஸ் போயிருக்கோம். எல்லா ஸ்கூல்ஸ்லயும் போயிட்டு இதே மாதிரிதான் குழந்தைங்களுக்கு வந்து அது எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுப்போம். அதை அவங்களே செஞ்சு அவங்க வீட்டுல கொண்டு போய் பிக்ஸ் பண்ணுவாங்க. பிக்ஸ் பண்ண அப்புறம் அவங்க எடுத்த அமிச்ச போட்டோஸ், இது வந்து வீடியோ. நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. அதை நல்லா கவனிங்க, என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அது வந்து இது வந்து உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வீட்டுல பிக்ஸ் பண்ணி கூடு கட்டி முட்டை வச்சு குஞ்சு பிரிச்சு அதுக்கப்புறம் அங்க ஒரு 20 குருவி உருவாயிருச்சு. சோ அங்க வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த செடியில சின்ன சின்ன பூச்செல்லாம் இருக்குள்ள செடியில,
அதையெல்லாம் சாப்பிடுது. சோ அதையும் சாப்பிடுது. அதுக்கப்புறம் கற்பாம்பூச்சி இருக்கும், அதையும் தேடி தேடி சாப்பிடும். கவனிங்க. சோ இதெல்லாமே நமக்கு பெனிஃபிட். இதை வந்து பாதுகாக்க முடியுமா? நம்மளை சுத்தி இருக்கிற பூச்சி, கற்பாம்பூச்சி இதெல்லாம் என்ன ஆகும்? நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்கும்? நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கும். நமக்கு வந்து நோய் எதுவும் வராது. நமக்கு நோய் வராம நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் நல்லா இருக்கணும். நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா உயிரினமும் இருந்தாதான் நம்ம நல்லா உயிரோட வாழ முடியும். புரியுதா? அதுக்காக தான் வந்து இதுல கவனிங்க, நல்லா கற்பாம்பூச்சியை தேடி சாப்பிடும். ஓபன் ஸ்பேஸ்ல வச்சா வராது. ஏன்னா இதோட பிஹேவியரே வந்து, இதோட பழக்கம் வந்து வீட்டுக்குள்ளதான் கூடு கட்டும், வெளியில கூடு கட்டாது. நம்ம கூட மட்டும்தான் அது உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு இந்த பறவை. சரியா? சோ அதனால வந்து பால்கனியில கட்டலாம். பால்கனியில வந்து ஒரு 10 அடிக்கு மேல நம்ம கைக்கு எட்டக்கூடாது. ஓகேவா? அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு நம்ம வாசப்படிக்கு மேலேயே கட்டினா கண்டிப்பா குருவி வந்து வர ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம கொடுக்கணும்னா அந்த கூடு அதுக்குள்ளதான் போய் கூடு கட்டி முட்டை வச்சு குஞ்சு பறிச்சு தன்னோட இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்திக்கும். ஓகேவா? வேற எங்க கூடு கட்டாது. நம்ம கொடுக்கறதுக்கு பேரு அது கூடு கிடையாது. இயற்கையா ஒரு சூழல் இருந்தா எப்படி வந்து கூடு கட்டி முட்டை வச்சு குஞ்சு பறிச்சு தன்னோட இனப்பெருக்கத்தை பெருகிக்குமோ அந்த மாதிரி ஒரு சூழலை நம்ம அமைச்சு கொடுக்கிறோம். ஓகேவா? சோ இந்த பால்ஸை எப்படி செய்யுது அப்படின்ட்டு நம்ம வெளியே போய் உட்காந்து நான் சொல்றேன், அதே மாதிரி நம்ம செய்யலாம். ஓகேவா? இதுல இப்ப ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாவது கேட்கணுமா? ஒரே விஷயம், அதுக்கான தேவையான எல்லா பொருளும் நான் வச்சிருக்கேன். ஓகேவா? நம்ம வெளியே போயிட்டு அதை செய்யலாம். சரி.